வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூப்பரான களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து குக்கர்லேயே செஞ்சிடலாம். கை வலிக்கு தொழவாமல் குக்கர்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து களி செய்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து நீங்கள் உள்ளே இந்த வைக்கிற அளவு பாத்திரம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். பச்சை தண்ணியே சேர்த்துக்கலாம், சுடு தண்ணி வேண்டாம். நீங்கள் இதில் வந்து நொய் சேர்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க போதும். 2.25 ஊற்றிக்கோங்க போதும். அப்படி நொய் சேர்க்குறீங்கன்னா இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நான் நொய் சேர்க்கலை, வெறும் வந்து ராகிலே வந்து களி செய்கிறேன். இப்போது உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன், சால்ட்டு, நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், இல்லைன்னா எதுவுமே சேர்க்காம கூட ஸ்கிப் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்துடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணலை, இது வந்து அடுப்பு ஆன் பண்ணாமல் அப்படியே தான் தொழவிட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி அது மேலே வச்சு நல்லா தொழவிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டில் வச்சிடலாம், அது கட்டி ஆகும்போது சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா சூடு பிடிக்கணும் இல்லையா, அதனால் ஃபாஸ்ட்லேயே வச்சு நல்லா தொழவிட்டே இருக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா தொழவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு குக்கரில் இது உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன லம்ஸ் இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது. அது வந்துட்டு நம்ம குக்கரில் வைக்கும்போது சரியாகிடும் வெந்ததுக்கப்புறம். இப்போது இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். ஒரு பாத்திரமோ இல்லை ஸ்டாண்டோ அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கர் உள்ளே நாம் கலர்ன அந்த ராகி மாவு அது உள்ளே வச்சிடலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஏற்கனவே, குக்கரில் கரெக்டாக பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து பாத்திரம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு குக்கர், ஏன்னா தண்ணி வந்து அது உள்ளே விழாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு மூடிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். சிம்மிலே வச்சு ஒரு 3 விசில் வரணும். சிம்மிலே தான் இருக்கணும், ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது. 3 விசில் வரணும். வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த தம்லாம் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த விசில் வேப்பர்லாம் நல்லா போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்திருக்கும். நல்லா தலை சாஃப்டாகவும் இருக்கும். களி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதை வந்து கஷ்டப்பட்டு கை வலிக்க கலரிட்டே இருக்க வேணாம். கொஞ்சம் கட்டி ஆனதுக்கப்புறம் தூக்கி குக்கரில் வச்சு உள்ளே வச்சிட்டோம்னா போதும். அது நல்லா சூப்பராக வெந்துடும். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் தண்ணி வச்சு எடுத்தோம்னா பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வரும். வெயிலுக்கு நல்லா சூப்பரான வயிற்றுக்கு இதமாக ராகி களி ரெடி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் கலர் வந்து இந்த மாதிரி மாறி வரும். களி செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும் களி. அதுக்கப்புறம் திருப்பி செய்வீங்க. இந்த வெயில் டைமில் வந்து வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ அழகாக லட்டு மாதிரி வருது பாருங்கள். வெந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும், ஒட்டாமல் அப்படியே சூப்பராக வரும். தண்ணி தொட்டு எடுத்து போட்டிங்கன்னா அழகாக வரும். இது கூட வந்துட்டு நல்லெண்ணெய் இல்லை நெய், சர்க்கரை, அதுக்கப்புறம் குழம்பு, பூண்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு, எது பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நான் வந்துட்டு பூண்டு குழம்பு தான் வச்சுருக்கேன். இந்த களிக்கும் இந்த குழம்புக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். வாய் உள்ள வச்சோன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி உள்ளே இறங்குங்க. நம்ம சாப்பிட்றதே தெரியாது, டக்குன்னு சாப்பிட்றலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், சூப்பராக அழகாக சாப்பிடுவாங்க. அப்படியே லபக்குன்னு இறங்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எலும்புக்கெலாம் அவ்வளோ நல்லது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.